வியாபாரமாக இருந்தாலும் அந்த பிசினஸ் செய்யற நேரம், அந்த வியாபாரத்தை ரன் பண்ற நேரம், அதை கஸ்டமரோட ஹேண்டில் பண்ற நேரம், அந்த பொருளை நுகர்வோருக்கு விற்கிற நேரம், நீங்க நடந்து கொள்ற முறையிலையும் ஹராம் ஹலால் தீர்மானிக்கப்படுது. அது தெரியுமா உங்களுக்கு? இப்ப உங்களுக்கு தெரியும், சில்லறை கடை போடுறது ஹலால்னு ஃபத்வா எடுத்துட்டீங்க. கடையில அரிசி விற்கிறீங்க, சுகர் சீனி விற்பீங்க, மசாலா ஐட்டங்கள் விற்பீங்க. ஓகே, ஒருத்தர் வாரார், 1 கிலோ கேட்கிறார். நீங்க 950 கிராம் குறைச்சி 50 கிராம் குறைச்சி பொய்யான முறையில ஸ்கேல செஞ்சு நீங்க நிறுத்து கொடுக்குறீங்க. 100 கிராம் குறைச்சிட்டீங்க, 50 கிராம் குறைச்சிட்டீங்க. நீங்க வித்த பொருள் அரிசி, அது ஹலால். நீங்க வித்த பொருள் சுகர், அது ஹலால். நீங்க வித்த பொருள் அது மசாலா ஐட்டம், அது ஹலால். ஆனால் விற்கிற நேரம் நீங்க கையாண்ட மெத்தட் சுத்தமான ஏமாற்றம், அளவு நிர்வகில மோசடி, அப்ப ஹராமாக மாறுது. குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், வயலுல் லில் முத்தஃபிஃபீன், அளவு நிர்வகில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு சாபம் உண்டாகட்டும். அல்லதீன இதத்தாலு அலன்னாசி யஸ்தௌஃபூன், அவங்க போய் ஹோல்சேலாக அடுத்த மக்கள்கிட்ட வாங்கக்கொள்ளே நிரப்பமாக வாங்கிக் கொள்வார்கள். வைதா காலூஹும் அவ் வஸனூஹும் யுக்ஸிரூன், அவங்க அடுத்தவங்களுக்கு விற்கிற நேரத்தில் குறை செய்து விடுவார்கள், ஏமாற்றி விடுவார்கள். இந்த ஏமாற்றுக்காரர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அலா யதுன்னு உலாயிக அன்னஹும் மபூஸூன், அளவு நிறுவையில மோசடி செய்து ஏமாற்றக்கூடியவர்கள் நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்க்கு முன்னாடி எழுப்பப்படுவோம் என்று அவர்கள் நினைக்க கூடாதா? அவங்களுக்கு ஐடியாவே இல்லையான்னு அல்லாஹ் கேட்கிறான். அந்த நாளையில யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், எல்லா மனிதர்களையும் அல்லாஹ்க்கு முன்னாடி எழுப்பி நிறுத்தாட்டப்பட்டு விசாரிக்கிற நாள். அந்த நாளை இவர்கள் பயப்படக்கூடாதான்னு அல்லாஹ் கேட்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப நாங்க விளங்கிக்கிறோம் என்னன்னு கேட்டால், நாங்க என்ன விளங்கணும் என்றால், அடிப்படையில் ஹலாலான வியாபாரமாக இருந்தாலும் அந்த வியாபாரம் செய்கின்ற மெத்தடிலையும் பிரச்சனை வந்தால் அதுவும் சில நேரம் எங்களை ஹராத்துல கொண்டு போய் சேர்த்தோம். உதாரணத்துக்கு பாருங்க, புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் பையானி பில் ஹியார் மா லம் யதஃபர்ரகா அப்படின்னு அந்த ஹதீஸ் தொடர்ச்சியில, ஃபைன் சதகா வபையனா பூரிக லஹுமா ஃபீ பைஇஹிமா. பிசினஸ் என்று வார நேரத்தில் சகோதரர்களே, விற்கிறவர் வாங்குறவர் 2 பேர் சம்பந்தப்படுவாங்க, 2 பேர் சம்பந்தப்படுவாங்க. அப்ப நபிகள் சொல்றாங்க, பிசினஸ் நடைபெற்று கொண்டிருக்கிற நேரம் பொய் சொல்லிட்டு வைங்களேன், உண்மையை சொல்றார், உண்மையை சொல்லி பிசினஸ் பண்றார். இது என்ன ஐட்டம்? இது ஸ்ரீலங்கா மேனுஃபேக்சர், இது இந்தியாவிலிருந்து இம்போர்ட் பண்ணினது, இது சைனாவுடைய ஐட்டம். உண்மையை சொல்லி பிசினஸ் பண்றார். அவர் கேட்பது எவ்வளவு காலம் பாவிக்கலாம், இது நம்பர் 1 குவாலிட்டியா அல்லது A கிரேடா B கிரேடா உண்ட கேட்கிறேன்னு வைங்க. அப்ப நான் உண்மையை சொல்றோம், இந்த பொருளுடைய உண்மையான நிலை இதுதான் அப்படின்னு வித்துட்டீங்கன்னா ஒரு குறை இருக்குது, ஒரு குறை இருக்குதுன்னு வைங்களே, கஸ்டமர் கேட்கிறார், அந்த குறையை நம்ம விளங்கப்படுத்தி கிளியராக நம்ம விற்பனை செய்கிறோம். இப்போ எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது. இப்போ நாங்கள் ஓப்பனாக சொல்கிறோம், எப்படி உண்மையான ஒரிஜினை சொல்லியாச்சு, உண்மையான நிலைப்பாட்டை சொல்லியாச்சு, இந்த பொருளுடைய உண்மை தன்மையை விளங்கப்படுத்தியாச்சு, குறைகள் இருந்தால் குறையை விளங்கப்படுத்தியாச்சு, எல்லாம் முடிஞ்சதுக்கு போகிறோம். அந்த பிஸ்னஸ் எங்களுக்கு ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது. உண்மையை சொன்னோம், அதை எந்த நாட்டுடைய பொருள்னு சொல்லியாச்சு, அதை எப்படி கேரண்டி, எப்படி அதை வாரண்டி, எப்படி எல்லாமே சொல்லிட்டோம். 1000 ரூபீஸ் ப்ராஃபிட் கிடைக்குது. உண்மையில் போதாதுதான். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பூரிக லஹுமா ஃபீ பைஇஹிமா, அந்த இருவருக்கும் இடையில் இடம்பெற்ற அந்த வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். 1000 ரூபா கிடைச்சாலும் அதில் அல்லாஹ் தஆலா ஒரு பரக்கத்தை வைக்கிறான். இதுக்கு மாற்றமாக வைன் கதபா, பொய் சொல்லணும்னு வைங்க. ஒருத்தர் வாரார், இது எங்கே இருக்கிற ஐட்டம்னு கேட்கிறார். உண்மையில சைனாவோட இம்போர்ட் பண்ணின ஐட்டம், இது இந்தியான்னு போய் சொல்றார், ஜப்பான் போய் சொல்றார். அல்லது சில பொருட்கள் இருக்குது, அது ஸ்ரீலங்கால மேனுஃபேக்சர் பண்ணினா அதுக்கு மார்க்கெட் கூட ஸ்ரீலங்கான்றார். எந்த பெயரை சொன்னால் மார்க்கெட்ல விலை இருக்குமோ அந்த பெயரை சொல்லி விற்பனை செய்கிறார். இன்னைக்கு சில பஜார்ல போன உங்களுக்கு பார்க்கணும் சகோதரர்களே. உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தா, இந்த ஏலக்காய் இருக்குது இல்லையா, இந்த ஏலக்காவுக்கு இடைக்கிட்ட மார்க்கெட்ல தங்கம் மாதிரி விலை கூடும் குறையும். நீங்க சில ஹோல்சேல் கடையில் போயிட்டீங்கன்னா ஏலக்கடை விலையை கேட்டு பாருங்க. ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், கேட்டீங்கன்னா அவங்க கேட்பாங்க, உங்களுக்கு எந்த ஐட்டம் தேவைன்னு கேட்பாங்க. அதுல ஃபேமஸான ஒரு பிராண்ட் ஒன்று இருக்குது, கிங்ஃபிஷர்னு ஒரு பிராண்ட் ஒன்று. இந்த கிங்ஃபிஷர் பிராண்டோட பேக் வந்து சில கடைகளில் ஹோல்சேலாக அடிச்சு வச்சிருப்பாங்க. பேக் நார்மல் பிராண்டடையும் இது இருக்குது, பேக்கெட் அடிச்சு வச்சிருப்பாங்க. இப்போ நான் போய் கேட்குறேன், எனக்கு வந்து ஏலக்காய் தேவைன்னுவோம். அப்போ கேட்பாங்க, என்ன தெரியுமா, ஆஜி உங்களுக்கு கிங்ஃபிஷர்ட வேணுமா நார்மல் ஐட்டம் வேணுமா? உண்மையிலேயே 2க்கும் டிஃபரெண்ட் இருக்குது, தாராளமான டிஃபரெண்ட் இருக்குது. அப்போ டிஃபரெண்ட்டை பண்ணி தந்துட்டேன்னா ஓகே, இது ஒரே மூட்டையில தான் 2மே இருக்குது. ஒரு மூடை ஏலக்காய் இருக்கும்,
நான் போய் கேட்குறேன் அந்த ஏ கிரேட் குவாலிட்டியை தாங்கண்டா, அப்படியா அவங்களுக்கு கிங்ஃபிஷர் பிராண்ட் அதே ஓகே ரைட், அந்த பேக் எடுத்து அதாலே போட்டு நிறுத்தி தரான், அதுக்கு கிலோ 12,000 ரூபா. நார்மல் வேணுமா ரைட், வேறொரு பேக்கில் போட்டு அதை நிறுத்தி தரான், அதுக்கு வேலை 10,000 ரூபா. அது ஒரே மூட்டையிலும் தாராய். அந்த பிரிண்ட், அந்த பேக்கை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 100 ரூபா காஸ்ட், அந்த பேக்கை பிரிண்ட் பண்ணுறதுக்கு 100 ரூபா காஸ்ட். இவ்வளோ ஒருத்தன் கம்பெனியோட பேக்கை நீ பிரிண்ட் பண்ணி வச்சுக்கொண்டு கடையில் வச்சுக்கொண்டு மக்கள் அந்த குவாலிட்டியை நம்பிட்டாங்க. அந்த மக்களுடைய நம்பிக்கையை சாதகமாக உனக்கு பயன்படுத்தி மாறவங்க நீ ஏமாத்துறாயண்டா, இவ்வளோ பெரிய ஹராம். சர்வசாதாரணமாக இன்னைக்கு பஜாரில் நடக்குது. இது எல்லாரையும் சொல்லவில்லை, இன்னைக்கு பஜாரில் நடக்கிற சில பிரச்சனைகளையும் சொல்லுகிறேன். பொருட்களை வச்சு ஹோல்சேலாக ஒரு இடத்துல வச்சாச்சு, கேட்குற பிராண்டுக்கு பாக்ஸ் வரும், கேட்குற பிராண்டுக்கு வந்து பேக்கெட் அடிச்சு வச்சிருக்கிறாங்க, கேட்குற பிராண்டுக்கு வந்து பாக்ஸ் எல்லாமே டெக்கலையும் அடிச்சு வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஜப்பானில் போய் ஒரு ஐட்டத்தை வாங்குறது, ஒரு பார்ட்ஸ்ன்னு வைங்களேன், அந்த பார்ட்ஸை ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் கொஸ்ட் வந்து வரும் ஒரு 2,000 ரூபா கொஸ்டன் வைங்க. இப்போ பஜாரில் 2,500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இன்னும் வியாபாரிகளோட நிலைமையை சொல்கிறேன். நாங்கள் எவ்வளோ இன்றைக்கி இது யாரையும் குறை சொல்கிறதுக்கல்ல, நாங்கள் தனிமையில் உட்கார்ந்து யோசிச்சு அடையின இப்படியெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறேன், கோடியில் சம்பாதிக்கிறேன், வீடுகளை கட்டி போடுறேன், சொகுசான வாகனத்தில் போகிறேன், ஹஜ்ஜுக்கு போகிறேன், என் சம்பாத்தியம் தூய்மை என்பதை பாருங்கள். ஜப்பான் ஐட்டம் ஒன்று எடுக்கிறது, அதை அப்படியே ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறது, இதில் குவாலிட்டி எப்படி, இது எதுக்கு, இதில் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சைனாவுக்கு டிக்கெட்டை போட்டு போகிறது. போயிட்டு அங்கே சைனா கம்பெனிக்கு போனீங்கன்னா அவன் செல்றத ஒரு மனுஷனை மட்டும் தான் மேனுஃபேக்சர் பண்ணல, அதை கூட ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறான். நெச்சுரலில் மனுஷனை கூட அந்த பொம்மையை செய்கிறான், உசிறு மட்டும் முடிக்கலாம், மற்ற அத்தனையும் அவன் அடிச்சு தருவான். கம்பெனிஸ் இருக்குது, அங்கே கொண்டு போய் அந்த ஜப்பான்ட பார்ட்ஸை கொடுக்குறாங்க, எனக்கு இதே மாதிரி அடிச்சுட்டான். இப்போ அவன்கிட்ட மெஷினில் போட்டு அடிக்கிறான், எப்படி தெரியுமா, மேட் இன் ஜப்பான்ன்றதையும் சைனாலே அடிக்கிறான். அந்த ப்ராடக்ட்ல எம்போஸ் பண்ணி வருது மேட் இன் ஜப்பான். அதே சைனாவில் பாக்ஸையும் அடிக்கிறான், கார்போர்ட் பாக்ஸ் அடிக்கிறான், மேட் இன் ஜப்பான். சைனாவில் மேனுஃபேக்சர் ஆகும், இலங்கைக்கு இம்போர்ட் பண்ணி போட்டு அதான் பஜாரில் கொண்டு போய் விற்கிறான். அப்போ 2,000 ரூபா தான் கொஸ்ட் ஆகுது ஜப்பான்லேருந்து வந்தா. இப்போ பஜாரில் 2,500 விலை போகுது. இப்போ இவரும் கொஸ்ட் எவ்வளோ, 500 ரூபா தான் கொஸ்ட். இப்போ பஜாரில் இவர் ராஜா, இவர் கிங். இவர் என்ன செய்கிறார், இப்போ எல்லாத்தையும் கோல் பண்ணுறது, ஜப்பான் ஐட்டம் ஒன்று வந்து இருக்குது, வேணுமா, எவ்வளோ. அப்போ பஜார்ட எல்லாரும் ரேட் ஒன்று இருக்குது, பஜார் மார்க்கெட் ப்ரைஸ் ஒன்று இருக்குது, 2,000 ரூபா ஹோல்சேல், 2,500 ரேட்டு, நான் 1,500 ரூபா தரேன். இப்படி 500 ரூபா விலை குறைஞ்சாச்சா, அதெல்லாம் தேவையில்லை, நான் உனக்கு 1,500 ரூபா தரேனே. அப்போ எல்லா கடையிலையும் ஆர்டர் பண்ணுவாங்க, இவரை கொண்டு போய் போடுறோம் 1,000 ரூபாய்க்கு கொடுப்பான், பிரச்சனை இல்லையே. கொடுத்துட்டு பஜாரில் ஜப்பான் மேட் இன் ஜப்பான் அதே பாக்ஸ் எந்த வித்தியாசமும் இல்லாமல் அந்த ஐட்டம் சேல் ஆகும், 1,500 ரூபாய்க்கு ரிட்டைல விற்கிறான். ஒன்றும் இதில் ஏமாத்த, நல்லா விளைங்க, ஒன்று ஏமாற்ற, சுத்தமான ஹிஷ். ரசூலுல்லாஹ் சொன்னா மன் ஹஷ்ஷ ஃபலைஸ மின்னி, யார் ஏமாற்றுகிறார்களோ அவருக்கும் நபிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னுட்டாங்க. நாங்கள் எவ்வளவுதான் ரசூலுல்லாஹ் எங்கட தலைவர், நபியை போற்றுவோம், சுன்னாவை பின்பற்றணும், நபி என்றா உயிரையும் கொடுக்க தயார், யாராவது முகமது நபிக்கு ஏதாவது எழுதினா நான் என் உயிரையும் கொடுக்க தயார், எவ்வளோ பேசி வேலையும் இல்லை. முதலாவது பாருங்க, நீங்க என்ன ப்ராடக்டை விற்கிறீங்க, எப்படி விற்கிறீங்கிறத பாருங்க. ரசூலுல்லாஹ் தெளிவாக ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க, யார் ஏமாத்துறாங்களோ அவன் என்னை சார்ந்தவன் அல்லன்னுட்டாங்க. இப்போ ஒன்றோ இதில் ஏமாத்துறாங்க, எப்படி சைனாவில் கொண்டு போய் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு வந்து ஜப்பான் விற்கிறாங்க, இது ஏமாற்றம். சரி, ரெண்டாவது இன்னொரு பிரச்சனை இருக்குது. இது என்ன பிரச்சனை, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா எபி அபுக்கும் அலா பைஅபா, உங்கள் ஒருத்தர் ஒரு சகோதரன் பிசினஸுக்கு எதிராக பிசினஸ் பண்ணாதேண்டா. உண்மையில ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ணினவன் 2,000 ரூபா கொஸ்ட் ஆகுது, அவன் 2,500 விற்கிறான், அவன் ஸ்டாக்ல கென்டனர் கணக்கில் பொருள் இருக்குது. இவன் சைனாவில் கொண்டு போய் ஜப்பான் அடிச்சுட்டு பஜாரை சீரழிச்சு விட்டா, அவனுக்கு கொஸ்ட் ஆகுது 2,000 ரூபா, அவனுக்கு 1,500 ரூபாவுக்கும் வித்துக்கொள்ள இயலாது. நீ செஞ்ச இந்த மோசடியால, நீ செஞ்ச இந்த துரோகத்தினால ஏற்கனவே நியாயமாக பிசினஸ் பண்ணினவன் கீழே விழுகிறான், அவன் கோடியில நொஸ்டாகிறான். அப்ப நீ 2 பேர்ட பிரச்சனைக்கு மாற்ற, ஒன்றோ ரிஷ் ஏமாற்றம், ரெண்டாவது இன்னொரு சகோதரன் அந்த பிசினஸ் நீ அடியோடு அழிப்பதற்கு இந்த மோசமான இந்த பழக்கத்தை நீ யூஸ் பண்றாண்டா. நான் இந்த உதாரணத்தை ஒன்றை சொன்னேன், நீங்க எல்லா